மொழிபெயர்ப்பாளர், அவர் பேராசிரியர். அவர் பார்வையிலே ஒரு இதம் இருக்கும், பார்வையில் ஒரு இதம் இருக்கும். ஆனால் அவர் வார்த்தைகளில் ஒரு புலி பிறக்கும், அந்த புலியினுடைய சக்தி பிறக்கும். அவர் புன்னகை மன்னன் என்று கூட சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இன்றைய கால கவிஞர்கள் இதற்கெல்லாம் இளைத்தவர்கள் இல்லை, சளைத்தவர்கள் இல்லை என்பதை அவர் ஆதாரபூர்வமாக எந்த அளவிற்கு இன்றைய கால கவிஞர்களுடைய காதல் பாரதியாருடைய கவிதைகளையும் விஞ்சுகிறது, விஞ்சி நிற்கிறது என்பதை அவர் எடுத்து வைக்க போகிறார். இப்பொழுது அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அவங்க பேச்சிலேயே நடுவர் சொன்னாரு, அருமையான சக்தி, காதல் வந்துறாரு பேச்சு. இது மட்டும் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த 2 உதாரணங்களை வச்சு நடுவர் அவர்களை ஆரம்பிக்கிறேன். ஒன்று வைரமுத்து சொன்னீங்க, இன்னொன்று பாரதிதாசன் சொன்னீங்க. அதுவே எங்களுக்கு வலு சேர்க்கிறது. இனி பாரதியாரை பத்தி இந்த தலைப்பு வந்தவுடன் நான் எனக்கு தெரிந்த பெண், அவர் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார், தமிழ் விரிவுரையாளராக. அவர் பாரதியை பற்றி ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவருக்கு இந்த தலைப்பை கூறுகிற போது அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், பாரதியின் கவிதைகள் எல்லாம் 70% பெண் உரிமை, நாட்டுப்பற்று, இதை வைத்துதான் எழுதப்பட்டது. இப்பொழுது இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டும். நாங்கள் 3 பேருமே பேசும்போது நீங்கள் கவனிக்கலாம், பாரதியாரை நாங்கள் நிச்சயமாக குறைத்து எடை போடவில்லை. எந்த காரணத்தை கொண்டு? பாரதி ஒரு அருமையான கவிஞன், அவன் மகாகவி என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்க பாரதியின் கவிதை 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 மேம்பாட்டை சொன்னீங்களே தவிர, நாங்கள் பாரதி எல்லாவற்றை பற்றியும் எழுதியிருக்கிறான் என்பது உண்மை. அவர் எழுதிய கவிதைகள் அருமையானவை என்பதும் உண்மை. ஆனால் பாரதியார் எழுதிய காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவர் காலகட்டத்தில் காதலை பற்றி அவ்வளவு முன்னுரிமை இல்லை. அதனால் அவர் காதலுக்கு சில அருமையான வரிகள் எழுதியிருக்கிறார், அது உண்மை. ஆனால் இன்றைய கவிஞர்கள் இந்த கவிதை பாரதியார் கவிதையோட விட்டுவிட்டார்கள் என்றால், இன்றைய கவிஞர்களுக்கு நிச்சயமாக பலவிதமான துணைகள் இருக்கின்றன. இப்பொழுது நமது ஒலிபெருக்கி, ஒலிபேசி, தொலைபேசி, நமது தொலைக்காட்சி, வானொலி, இதெல்லாம் இல்லாத போது அவர் எழுதினார் என்பது உண்மை. ஆனால் இன்றைய கவிஞர்களுக்கு உண்டானது, அவர்கள் வியாபார ரீதியாக எழுதுகிறார்கள் என்றார்கள். அருமையான பாடல்கள் இன்றும் வந்திருக்கின்றன. அதை சிலதை விட்டுவிட்டு, சில கொச்சை பாடல்களை விட்டுவிட்டு மீதியை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது கொக்கு நீரையும் பாலையும் பிரிப்பது போல் ஒரு பறவையே செய்கிறது, நம்மால் முடியவில்லை என்பதை ஒற்றுக்கொள்ளாதீர்கள். நான் என்ன கூறுகிறேன் என்றால், நிச்சயமாக நல்ல பாடல்கள், அருமையான பாடல்கள் எல்லா காலகட்டத்திலும் இருக்கின்றன. 40களில் தான் பாரதியார் 20களில் மறைந்து மகளின் நண்பர் ஒருவர் கூறினார் என்று நான் ஒரு பள்ளிக்கூடம் செல்லும் ஒரு நண்பரை கேட்கின்றேன், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, இதற்கு அர்த்தம் கூறு என்று கேட்டால் அந்த பையனால் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏனென்றால் அதுக்கு முன்னும் பின்னும் தெரிய வேண்டும். இது எதற்காக சொன்னார், இதனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் அவர் கூறியது போல் இதெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும். நான் மறுபடியும் என்னுடைய தலைப்புக்கு வந்து விடுகிறேன், வெட்டி பேச நேரம் இல்லை. இப்பொழுது 2 பேச்சாளர்கள் அவர் அடியில் இருக்கிறார்கள். ஒன்று கூறியிருக்கிறேன், நான் இன்னொரு ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன். 40-50 பட்டிமன்றங்கள் நான் ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன். சிங்கையில் அல்ல, மற்ற தொலைக்காட்சிகளில் வந்தவை. எதிலாவது 3 பெண்கள் ஒரே அணியில் சேர்ந்து இருக்கிறார்களா? எனக்கு ஒரு பட்டிமன்றமும் தெரியவில்லை. இதுவே பாரதி கண்ட பெண்ணுரிமைக்கு வெற்றி. ஆனால் பாரதி ஒன்று சொல்ல தவறிவிட்டார். வெற்றி பெற்ற பெண்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வெற்றி பெற்ற பின் அதை கூறாமல் அவர் சென்று விட்டார் முண்டாசு கவிஞர். அதனால் நாம் தொல்லையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது நான் கூறுவது என்னவென்றால் என்னுடைய பாரதியின் சில வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த சுட்டும் பிடி சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரர். இந்த சூரிய சந்திரர் அந்த வார்த்தைக்கு அவர்கள் அணியில் இன்னும் இரண்டு பேர் பேச போகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக எனக்கு அர்த்தம் கூற வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் இதை கூறியிருந்தார். எனக்கு தெரியும், ஆகையால் அதை நான் அவர்களுக்கு மறுபடியும் நான் பேசும்போது தெளிவுபடுத்துகிறேன். இனி பாரதியினுடைய வார்த்தைகளை பாருங்க, இன்றைய கவிஞனுடைய வார்த்தைகளை பாருங்க. அதுதான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். கவிதையை கொச்சைப்படுத்தாத. தின்னப்பழம் கொண்டு வருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை, தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. அருமையான வரிகள். இதை புரிவது சுலபமா? நான் கூறும், கண்ணனின் உன்னத லீலைகள் நினைத்தால் கண்ணனை மறந்திட செய்யாதா? புல்லாங்குழல் இசையின் இமையினாலே உள்ளமை சில்லென துள்ளாதா? போராதா? அவ்வளவு வரிகள். அது என்ன அதுன்னா, அந்த காலகட்டம் அவருக்கு இருந்த தமிழ் விளையாட்டு. நான் எப்பொழுதுமே இதற்கு முன்னால் ஒரு பட்டிமன்றத்திலும் கூறினேன், பாரதியாரை பற்றி. 2 மகாகவிகள் தான் இந்தியா கண்டது. ஒன்று மகாகவி காளிதாஸ், இன்னொன்று மகாகவி பாரதி. இருவருக்குமே கடவுளுடைய உந்துதல் இருந்தது. அங்கும் பராசக்தி, இங்கும் ஒரு பராசக்தி. இருவருமே அருமையான தமிழ் இங்கு விளையாடியது, அருமையான சமஸ்கிருதம் அங்கே விளையாடியது. இருவரையுமே புரிந்து கொள்வது சிறிது கடினம். ஏனென்றால் அவர்களுடைய நடை அந்த காலகட்டத்தில். அதனால்தான் பல பேர் பாரதி கூறியதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் காக்கா குருவி எல்லாவற்றையும் எதற்காக கூறினார் என்றால், மனிதனுக்கு நேரடியாக சொன்னால் அப்பொழுது புரிந்து கொள்ளும் மனப்பான்மையில் அவர்கள் இல்லை. அது மிகவும் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பழைய பாடல்களில் இருந்து வருகிறேன்.